நிலைமை எப்படி இருக்குது? இந்த ஒரு மாதத்துல மட்டும், ஏப்ரல் மாதத்துல மட்டும் 4 லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னை கண்டிச்சு தண்டிச்சு இனிமே நீ பண்ண அடுத்த முறை பண்ணா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா நான் பயப்படுவேன், கட்டுப்படுவேன். ஒரு ஆண்டில் மட்டும் 7 லாக்அப் டெத். இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதத்தில் 4 பேர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 4 மரணங்கள். இது விபரீதத்துக்கு காரணமாக. ஸோ காவல்துறையை சரியாக நடத்தவும் தெரியவில்லை, காவல்துறையை சரியாக வழி நடத்தவும் தெரியவில்லை, காவல்துறை தவறான வழிகளுக்கு செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளித்தது. அதுதான் பிரச்சனை. மேலிடத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் விட்டுருமா, கண்டுக்காம விட்டுருணுமா. எது ஒரு பெண்ணுக்கு சீண்டல் நடந்திருக்கு, பெண் காவலர் இருக்கு, பெண் காவலர் இருக்கு, அதை கண்டுக்காம விடுங்க, இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்றது எவ்வளவு அவமானமான செயல். காவல்துறையை சீர்திருத்துவதற்காக ஆணையம் அமைக்க போறதா இதே அரசாங்கம் சொல்லுது. அந்த ஆணையம் என்ன ஆச்சு? எப்போ அதை சீர்திருத்த போறாங்க? எப்போ மாற்றுவதற்காக? தேர்தல் அறிக்கையிலே சொல்றாங்க. அப்படியே இருந்து என்ன ஆச்சு? நீங்க உங்க குரல் எங்க எழுப்பவே இல்லை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் தமிழகத்துல, ஒரு பக்கம் மின்வெட்டு, ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் கைது, பத்திரிகையாளர்கள் கைதுன்னு ஒரு பக்கம் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் உங்களிடம் மூத்த பத்திரிகையாளருங்கிற முறையில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஏன்னா காங்கிரசினுடைய ஒரு மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிறைய சாதிய கொலைகள், அப்புறமா கொள்ளை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதத்துல மட்டும், ஏப்ரல் மாதத்துல மட்டும் 4 லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, திமுக ஆட்சி வந்தாலே மின்வெட்டு இருக்கும், திமுக ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு கேட்பார் இல்லாமல் போயிடும், திமுக ஆட்சி வந்தாலே குற்ற செயல்கள் அதிகம். இதுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் திமுக மேலே ப்ளேம் பண்ண மாட்டேன். அது இஷ்யூ அல்ல, அது அரசியல் பார்வை. என்ன இதில் சிக்கல் அப்படின்னா, கடந்த முறை செல்வி ஜெயலலிதா ஆட்சியிலேயோ அல்லது எம்ஜிஆர் காலத்திலேயோ பார்த்திங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க தங்களை நம்பி ஆட்சி நடத்தினாங்க. அவங்களுக்கு வேறு தயவு தேவையில்லை. நான் யதார்த்தமாக பேசுகிறேன். ஆகையினால காவல்துறை என்பது அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. நமக்கு இது பண்ணியிருக்கணும்னு அவசியம் அவங்களா முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதனால் காவல்துறையினருக்கு ஒரு நிர்பந்தம் இல்லாமல் இருந்தது, அழுத்தம் இல்லாமல் இருந்தது. இது ஒரு திமுக மீதான புகார் அல்லது அதிமுக மீது புகார், பாஜகவினோட புகார் அல்ல. நம்ம பார்வை அப்படி இல்லை. எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களை அரசியல் பார்வையாக சொல்லுவாங்க. நான் அரசியல் பார்வையாக சொல்ல விரும்பல, ஒரு சமூக பொருளாதார உளவியல் பார்வையாக தான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, இப்போ சமூக பார்வை அப்படின்னா ஒரு இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். முதல்ல அதை சொல்லிடுறோம், மின்வெட்டு விட்டுரும். முதல்ல இந்த லா அண்ட் ஆர்டர் மற்ற இதெல்லாம் நான் ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறேன்னா அது சரியற்ற சமுதாயத்துக்கு தீங்கு விளையக்கூடியதாக இருந்ததுன்னா முதல்ல செய்யும்போது தயங்குவேன். ஆனால் முதல்ல செஞ்ச உடனே அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், நான் யாரையும் சொல்லலை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னை கண்டித்து தண்டித்து இனிமேல் நீ அடுத்த முறை பண்ணால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நான் பயப்படுவேன், கட்டுப்படுவேன். இதுதான் இயல்பு. உலக நாடுகளில், அது சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டாலும், கொரியா எடுத்துக்கிட்டாலும், பிற நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த நிலைமை தான். அது இல்லை, சரி அதிகார வர்க்கம் கண்டுக்கலை, 2வது தடவை பண்ணுவோம், கண்டுக்கலை, 3வது தடவை நமக்கு ஆதரவே கொடுக்குது. நீ எவ்வளோ இந்த மாதிரி பண்ணிட்டியா, சரி நம்ம
நீ இதுக்கு இப்போ உன்னோட வேலையை இதுக்கு காட்டு அப்படின்னு அதிகார வர்க்கம் பயன்படுத்தினா அங்கே எல்லை மீறி போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிற குற்ற சம்பவங்கள் கொஞ்சம் ப்ராடராகவே பேசுகிறேன் நான். கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறது தான், புதுசு இல்லை. நம்மை தட்டி கேட்பதற்கு ஆள் இருக்கிறது, தண்டிப்பதற்கு ஆள் இருக்கிறது என்றால் எல்லாம் தயங்குவாங்க. இல்லாத பட்சத்தில் தயங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி செய்வதற்கு ஊக்கமளித்தால் கட்டவிழ்த்து போடும். அதுதான் விஷயம். திமுகவுக்கிட்ட திமுக ஆட்சின்னு திமுகவை நான் குறை சொல்கிறதா இல்லை. இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாவதுனால தான் பிரச்சனை. அண்ணாவும் திமுக தான், அண்ணா ஆட்சியில் இப்படி இல்லை. பிறகு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் கூட சில சமயங்களில் கட்டுப்பட்டு தான் இருந்தது. இப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு கஸ்டோடியல் டெத்து ஆரம்பிக்கிற விக்னேஷ் சென்னையில் இதுவானார். அதே மாதிரி எங்கிட்ட குறிப்பே இருக்குது, திருவண்ணாமலையிலையும் ஒரு கஸ்டோடியல் டெத், லாக்அப் டெத் இருந்திருக்கு. அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்பு அளித்த நேர்காணலில் அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு ஆண்டில் மட்டும் 7 லாக்அப் டெத்து. இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதத்தில் 4 பேர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 4 மரணங்கள். இது விபரீதத்துக்கு காரணமாகும். ஒன்று, சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க, போலீஸ்காரங்க இறந்திருக்காங்க அப்படின்னா போலீஸ்காரர்கள் ஒன்று மனிதத்தன்மையற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. ரெண்டாவது, குற்றவாளிக்கு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதில்ல. குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாத நிலை 2. மூன்றாவது, இது போன்ற செயல்கள் செய்யும்போது மேலிடத்தில் நமக்கு எச்சரிக்கை வரும், தண்டனை வரும் என்று புரிந்து கொள்ளாத அல்லது அதை வரட்டும் ஏன் பார்த்துக்கலாம் என்கிற மனப்பான்மைக்கு காவல்துறையினர் ஆகிவிட்டார்கள். இல்லை, ஒருவேளை மேலிடத்தில் நமக்கு ஆதரவு இருக்குது பார்த்துக்கலாம். 4 எஸ், இது மாதிரியான காரணங்கள் அதுதான் மிக மிக கொடுமையானது, சமூகத்துக்கு தீங்கானது. இதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளணும். அதுதான் அவர்களுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு போகிறது, நாளைக்கு யாருக்கு ஒன்றா வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற கட்சிகளை விட திமுக அதிக விழிப்போடு இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? சாத்தூர் பாலகிருஷ்ணன், சிட்டி பாபு போன்ற மிசா கொடுமையில் உயிரிழந்தவர்களை நினைவில் வச்சுட்டாலே போதும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை பேர் அடிபட்டு இறந்தார்கள்? இதே திமுகவை சேர்ந்தவர்கள். ஆக காவல்துறையினர் அத்துமீறி போனால் அவர்களுக்கு இன்னொரு தரப்புக்கு பாதிப்பில்லை, நமக்கும் வரும் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த ஆட்சிக்கும் அது அவப்பெயர் தான். அதாவது ஆட்சியாளர்கள் இப்போது ஒருவேளை இவர்களை நிரந்தரம் இருக்க முடியாது, வேற ஒரு சூழலை வந்தால் எது ஒன்றும் நடக்கலாம். ஆக காவல்துறையினருக்கு சரியான கவுன்சிலிங் கொடுத்து சரியான வழிகாட்டுதல், சரியான உத்தரவு பிறப்பித்து செய்யணும். ஒரு பார்வை. ரெண்டாவது, நான் சமூக பார்வை, இது உளவியல் பார்வை. நான் அரசியல் பார்வையை சொல்லலை. மூன்றாவது உளவியல் பார்வை. போலீஸ்காரன் ஏன் இந்த மாதிரி மிருக மாதிரி ஆறான்? அவனுக்கு உண்டான ப்ரெஷர் உங்களுக்கு ஒரு தெரியும். நான் கொஞ்சம் இது வேறு ஆங்கிளில் தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு தாக்கம் வந்ததுன்னா நான் அந்த கோபத்தை எங்கள் ஆஃபீஸில் என்னை மேலதிகாரி என்னை திட்டா அந்த கோபத்தை என் மனைவி கிட்ட காட்டுவேன் இல்லையா? ஆக காவல்துறையினர் ஏதோ ஒரு அழுத்தத்தில் ஆளாகிறார்கள். இதை நான் சொன்னது விளையாட்டாக நான் சொல்லலை. வேலூரில், உங்கள் ஊர்லேயே சொல்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்பு சீனிவாசன் என்ற காவல்துறை அதிகாரி மின்னஞ்சல் அனுப்புகிறார் மேலதிகாரிக்கு, நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். என்ன காரணம்னா, நான் எடுத்த சில நடவடிக்கைகளே அரசியல்வாதிகளின் குறுக்கீடு இருக்குது. இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 ஆண்டு 2 ஆண்டு. ஆகையினால இந்த அழுத்தமானது எனக்கு என்னால் தாங்க முடியும். என்ன கடமையை செய்ய தவற விடுவதில்லை. ஆகையினால நான் தற்கொலைப்பட்டுக்கிறேன். என்ன பதிவாகி ஏடுகளில் வந்திருக்கு. என்னோடய பேர் நான் சொன்ன பேர் சரியாக இருக்கான்னு தெரியல. இது ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னதை பத்திரிகையில் வந்திருக்கு. இது மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் ஏராளமானவர் தற்கொலை பண்ணவர்கள் உண்டு. துப்பாக்கி எடுத்து அவங்களுடைய ஆர்ம்ஸ் ஏஆரில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிற சம்பவங்கள் உண்டு. காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ வித அழுத்தம். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழல் உருவானது என்ன காரணம்? ஆட்சியாளர்களோட குறுக்கீடு, தேவையற்ற குறுக்கீடு. ஸோ காவல்துறையை சரியாக நடத்தவும் தெரியவில்லை, காவல்துறையை சரியாக வழிநடத்தவும் தெரியவில்லை,
காவல்துறை தவறான வழிகளுக்கு செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது, அதுதான் பிரச்சனை. இப்போ சவுக்கு சங்கர் பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அதை அவர் சொன்னதெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவர் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்ல, அது அவர் கூட ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னதுனால தான், அவர் பற்றி சொன்னதுனால தான். இப்போ நமக்கு நிறைய கவுன்சிலிங் தேவை இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரி பாலியல் புகார் தொடர்பாக தண்டனைக்கு ஆளாகிறார், தண்டனை பெற்றிருக்கிறார். அதான் இப்போ அதெல்லாமே ஒரு உளவியல் பார்வையில் பார்க்கணும். மாவட்ட கண்காணிப்பாளருக்கே அந்த நிலைமை, ஒரு பெண் கண்காணிப்பாளர். அது அப்போ அது மட்டும் இல்லை, இது ஒரு பக்கம் காவல்துறையினர்களுக்கு புறத்தாக்குதலால் ஆளாகுது. அப்புறம் அவங்க கடமை செஞ்சாங்கன்னு சொல்ல, அதுலேயும் அவங்களுக்கு தாக்குதல். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தெரசா என்ற சப் இன்ஸ்பெக்டர், பெண் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு திருவிழாவில் 2 தரப்பினர் மோதிக்கிறாங்க. சமாதானமாக போங்கப்பா அறிவுரை சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை பொறுத்துக்காக ஒரு குரூப் தாக்குதல், வெட்டுறாங்க, கத்தியால் தாக்கியிருக்காங்க, மண்டையில் காயம் ஏற்பட்டு. அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலைன்னு வச்சுங்களேன். ஒரு பெண் காவலர் தாக்கப்படுகிறார். ஒரு பெண் காவலர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கட்சியினரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறார். திமுகவினர் தான். நான் திமுக அது அரசியல் ஆகிடும், அரசியல் கட்சி நடத்துறது. அப்போது அது தொடர்பாக என்ன கவனிக்கணும்னா, அந்த மாதிரி மேலிடத்தில் புகார் சொல்கிறாங்க. மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் விட்டுருங்கம்மா, கண்டுக்காமல் விட்டுருங்கம்மா. எது? ஒரு பெண்ணுக்கு சீண்டல் நடந்திருக்கு, பெண் காவலருக்கு, அது பெண் காவலருக்கு, அதை கண்டுக்காமல் விடுங்க, இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ அவமானமான செயல். அப்போ ஏன் அந்த மேலதிகாரி சொன்னார்? ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் காரணம் அல்ல. இதெல்லாம் தான் கண்டிக்கத்தக்கது. எம்ஜிஆர் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது, ஜெயலலிதா ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது. ஒரு அதிகாரிக்கு அல்லது ஏதாவது இது மாதிரி ஒரு கஷ்டம் அவமான நேரம் அந்த அம்மா கவனத்துக்கு கொண்டு போனால் அடுத்த நிமிஷமே காலி. தன்னுடைய சட்டப்பேரவை, தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரையே அந்த அம்மா கைது பண்ணாங்க. சமூக செயலில் ஈடுபட்டார் என்பதற்காகவும் சில தவறான செயல்களில் ஈடுபட்டதாக புகார் வந்தது. அந்த புகாருக்கு ஆட்சியாளர்களும் சரிதான், இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே நடவடிக்கை எடுத்து மட்டும் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. யாராக இருந்தாலும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவராக சொன்னாங்க. நான் அந்த செயலில் சொல்கிறேன், அந்த மாதிரி செயல்கள் இருந்தது. கருணாநிதி அவர்கள் கூட அப்படி சில சம்பவங்கள் நடத்தியிருக்கார், அண்ணா செஞ்சுருக்கார், சொந்த கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை. அது செஞ்சால் நல்லது. இப்போது என்ன ஒருனா, தங்கள் கட்சிக்கார மேலே ஒரு பேரளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. சில அதீதமாக பேசின சில திமுகவினர் கட்சியிலிருந்து கொஞ்ச நாள் நீக்குவாங்க, தற்காலிக இடைநீக்கம் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் திடீர்னு நீக்கிறாங்க, ஜாஃபர் சாதிக். ஏன்னா அது தலை மிஞ்சி போன சர்வதேச அளவு தொடர்புங்கிறதுனால மிகப்பெரிய விபரீதமானது என்னோட நடக்கலான்ட்டு இது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு ஜாஃபர் சாதிக் போதாது இல்லை, எத்தனை பேர் இருக்காங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, குடியாத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அதை செய்யணும். அப்படி செஞ்சால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நல்லது. ஆட்சிக்கு ஏன் நல்லதுன்னா, நாம் தப்பு பண்ணால் ஒரு ஆட்சியில் ஆட்சியாளர்கள் நம்ம பக்கம், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் நாம் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் தவறு பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும். அதை பண்ணணும். ஆகையினால இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தோ, காவல்துறையினுக்கு உரிய மரியாதை, அப்புறம் காவல்துறையை சீர்திருத்துவதற்காக ஆணையம் அமைக்க போகிறதா இதே அரசாங்கம் சொல்லிச்சு. அந்த ஆணையம் என்னாச்சு? எப்போ அதை சீர்திருத்த போகிறாங்க? எப்போ மாற்றுவதற்காக தேர்தல் அறிக்கையிலே சொல்கிறாங்க. அப்படியே இருந்து என்னாச்சு? ஏன் இன்னும் செய்யலை? 3 ஆண்டுகள் முடிவுது. இன்றைக்கு தினம் 4வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 3 ஆண்டுகள் நிறைவு செய்து என்னாச்சு? ஒன்றும் நடக்கலை. இல்லை, அதான் வாய்க்கு வந்தபடி வாக்குறுதி கொடுப்பதும், அது வராத போது இப்படி சமாளிப்பதுமான அணுகுமுறை இருக்குது. ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. அதுதான் மிகப்பெரிய விபரீதம். அதனால தான் இந்த கோளாறுகள் வருது. இல்லை, நம்ம அந்த கேள்வியிலேயே நீங்கள் அரசியல் பார்வையை தவிர்த்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. உளவியல் ரீதியாக காவலர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதே கடந்த கால ஆட்சியில் இதே முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கார். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ ஃபெலிக்ஸ் ஜெராஜ்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள், 2 பேர் சாத்தான்குளத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதுக்கு எவ்வளவு பேர் சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்னு நிறைய பேர் பேசினாங்க. இதே முதல்வர்
காவல்துறை வந்து சாத்தான்களினுடைய கூடாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ பேசினார். ஆனால் இன்றைக்கு அது குறித்து எதுவுமே வாய் கூட திறக்கல. எங்க போனாங்க இந்த சமூக அக்கறை கொண்டவர்கள்? நீங்க சரியான பாயிண்ட்டை சொன்னீங்க. நம்ம ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறோம், பாராட்டுறோம், விமர்சிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் அவர்களை விட ஆபத்தானவர்கள் இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர். எத்தனை அமைப்புகள், அதாவது நான் இங்கே கொஞ்சம் ஸ்டாப்பிலேருந்து டிவியேட்டாக இருந்தாலும் சொல்லிடுறேன். சில பொதுவான திட்டங்கள் அல்லது கொள்கை முடிவுகளை எந்த அரசாங்கம், ஏதோ ஒரு கட்சி மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் ஒரு கட்சி ஆட்சியில் அந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து வர்ற கட்சி, ஆட்சிக்கு வர்ற கட்சி அதை மாற்றாமல் விடும், தொடர்ச்சியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, சேலம் 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், கூடங்குளம், இந்த மாதிரியான திட்டங்களை முந்தைய அரசாங்கமும் ஒப்புதல் அளித்து இந்த இப்போதைய அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கிறது தவறு இல்லை. தவறாக இல்லைங்கிறது அது வல்லுநர்கள் பார்த்துக்கிட்டோம், நம்ம அதுக்கு போகலை. ஆனால் நான் பண்ணால் சரி, நீ பண்ணால் தப்பு, இதுதான் அந்த அரசியல் தான் விபரீதமானது. திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் இப்போது கடந்த ஆட்சியில் என்ன எல்லாம் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தார்களோ அதே திட்டங்களை இவர்கள் தடை செய்யவில்லை, அப்படியே தான் நீடிக்குது. இப்போ இவங்களை எந்த திட்டங்களுக்காக கடந்த ஆட்சி விமர்சித்த சமூக ஆர்வலர், நான் வந்து கட்சிக்கு கூட அரசியல் கூட ஒதுக்கிறேன், சமூக ஆர்வலர் ரொம்ப கூக்குரல் எழுப்பினாங்க. உதாரணத்துக்கு நான் பேரை சொல்ல தயங்கலை சார், கோவன் அப்படிங்கிறவர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் டாஸ்மாக் திறந்ததை வந்து கடுமையாக விமர்சித்தார். பாடல்லாம் பாடினார். அதில் தரக்குறைவாக சில கருத்துக்கள் பாடினார். அது ஏற்புடையதில்லை, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி. ஜெயலலிதா ஆட்சியில் மதுக்கடைகள் அதிகமாக போச்சு, எல்லாம் விமர்சிச்சிங்க. சரி, இப்போ மதுக்கடைகளை முடித்தாங்களா? இல்லையே, மாறாக கள்ளச்சாராயமும் அதிகரிச்சிடும். இப்போ எங்கே போனீங்க? கள்ளச்சாராய மரணங்களும் அதிகரிச்சு. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் குரல் எங்கே எழுப்பவே இல்லை. அப்போது உங்கள் மேலே சந்தேகம் வருது. சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் கூடங்குளத்தை பற்றி அதிகமாக போராடினார் சுப விஜயகுமார். இப்போது ஏதோ ஒரு நாமக்கே வாசம் ஒரு அறிக்கை விடுவார். அப்புறம் அந்த மாதிரி ஒரு நிறைய சமூக ஆர்வலர்கள் பேரெல்லாம் சொல்ல வரும்ல, பேரெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு கும்பலாக ஒரு திடீர்னு சமூக ஆர்வலர்கள்லாம் வருவாங்க. அதில் அறப்போர் இயக்கம் மட்டும்தான் நேர்மையாக அந்த அரசாங்கம் செய்த தவறையும் அப்போதே விவரிச்சிட்டது, இப்போதைய செய்கிற அரசாங்கத்தின் தவறையும் சுட்டி காட்டுகிறது. அவங்க நேர்மையாக இருக்காங்க. எனக்கு நெஞ்சுக்கு தெரிஞ்ச வரையில் அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அது இருக்குது. மற்ற அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ பேசுகிறாங்க. இப்போ பியூஷ் மனோஜா, அவர் பேர் என்ன? பியூஷ் மானுஷ், அவர் இதில் சேலத்தில் அவர் எங்கே போனார்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்போல்லாம் கூக்குரல் எழுப்புவாங்க. அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு ஆளை திட்டணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கே தவிர சமூகத்தில் இதெல்லாம் மாற்றப்பட வேணுங்கிற உண்மையான அக்கறை இல்லை அப்படின்னு தான் தெரியுது. இப்போ கள்ளச்சாராய இதே அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் கள்ளச்சாராய சாவு நடந்ததுன்னா, கருணாநிதி அவர்கள் 1971 ஆகஸ்டில் இந்த மதுக்கடை திறந்தார், மதுவிலக்கை ரத்து செய்தார். அப்போ அவர் சொன்ன முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போகிறாங்க, அவங்களை காப்பாற்றுவதற்காக தேவையில்லாமல் இந்த விபரீதம் நேராமல் இருக்கிறதுக்கு நல்ல சாராயத்தை திறந்து விட்றேன் அப்படின்ட்டார். மதுக்கடைக்கு ஒரு புதிய வியாக்கியானம் சொன்னார். சரி, அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் சாவு கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சு போச்சா? இல்லைங்கிறது தான் இப்போ அண்மையில் காட்டுறது. தெருக்கு டாஸ்மாக் இருக்குது, எல்லா இடத்துலையும் குடிக்கிறாங்க, ஆனால் கள்ளச்சாராய சாவு இருக்குது. அப்போ என்ன காரணம்? ஒன்று காவல்துறை தூங்கிட்டு இருக்கு, அல்லது கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் ஆதாயம் பெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை. இறந்தாலும் அரசே ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கும். இதை விட மோசமானது. கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தா 10 லட்சமோ 5 லட்சமோ. அதாவது மதுவிலக்கை வலியுறுத்தி உயிர் தியாகம் செய்த பெரிய மாமனிதர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? அப்புறம் இது மாதிரியான நல்ல காரியங்களுக்காக பாடுபட்டுக்கிறவர்களுக்கு என்ன காம்பன்சேஷன் தர்றீங்க? தரல. ஆனால் கள்ளச்சாராயத்தை சேர்த்தா அதுக்கு நிறைய ஜோக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இருக்கிறதோட கள்ளச்சாராயத்தை சாகக்கூடாது, 10 லட்சமாக கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு நகைச்சுவையாக போச்சு. அப்போ கேலிக்குத்தான நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் இயங்குது. என்ன காரணம்? அட்வைசர் சரியில்லையா? ஆலோசனை சொல்லுற அதிகாரிகளை கன்சல்ட் பண்ணுறாங்களா?
இல்லை அரசியல்வாதிகள் தான் தோன்றித்தனமாக ஒரு கருத்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களா, இல்லை இது மாதிரி கள்ளச்சாரத்துக்கு சமூகத்துக்கு ஆதரவாக இருக்காங்களா, என்னன்னு ஒன்று புரியல. இந்த விஷயங்கள்லாம் முதல்வருக்கு ஒரு வேளை தெரியலையோ, எதுவுமே தெரியலையோ. அவரோட கவனத்துக்கு முறையாக எடுத்து செல்லப்படுகிறதா, இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா ஜோர்டான பண்ணி ஐயோ தெரியா நடந்துச்சு, அது காம்பன்சேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் நினைக்கிறேன். அவர் பாவம், அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. இறந்துட்டாங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துடலாம், பரவாயில்லையா காம்பன்சேஷன் கொடுத்தா சரியாயிடும் என்கிற மனநிலைக்கு அவரை தள்ளிடுறாங்க, ப்ரெஷரைஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. இது ஆபத்தானது, மிக வருத்தத்துக்குரிய விஷயம். இது இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சுன்னா என்ன இருக்குது பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள், நம்ம அரசியல் தொடங்கி பல விஷயங்கள், நீர் மேலாண்மை வரை நிறைய எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் ஜாம்பவான் அலுவலிச்சுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.